டிராகன் பால் சீசன் 2 எபிசோட் 4 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனல் இருக்குது, அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லையும் என் ஸ்க்ரீன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் சாப்டரில் தான் மோரோ என்ட்ரி கொடுத்துருப்பாரு. இதை பார்த்த வெஜிட்டா என்னடா மோரோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கிழவனை கூட்டிகிட்டு வரீங்கன்னு கிண்டல் பண்ணியிருப்பாரு. ஆமாம், இத்தனை வருஷம் இவன் வாழ்ந்திருக்கான்ல, அப்போ இவனுக்கு வயசாக தானே செய்யும்னு கோகு சொல்கிறாரு. இது எதுக்குமே மோரோ ரியாக்ட் பண்ணலை. அவர் வந்த உடனே ஃபர்ஸ்ட் பண்ண விஷயங்கிறது சுதந்திர காற்றை சுவாசிக்கிறது தான். 10 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் நான் பிறந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்னு அவர் சொல்கிறாரு. அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வந்த டிரைவர், ஆமாம் அது யார், வெஜிட்டா மாதிரியே இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே கோகு, ஏ மோரோ, நீ நிறைய தப்பு பண்ணியிருக்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால் நீ இப்போது ஜெயிலுக்கு போகணும்னு சொல்கிறாரு. மோரோ அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் சுற்றி முற்றி பார்க்குறாரு. அங்கே இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு குட்டி நமைக்கியன் ஒளிஞ்சிருக்கா. இதை மோரோ சென்ஸ் பண்ணிட்டாரு. உடனே அவருடைய டெலிகைனசிஸ் பவரை யூஸ் பண்ணி அந்த குட்டி நமைக்கியனை அப்படியே இழுக்கிறாரு. அடே மோரோ, ஒழுங்கா அவனை விடுன்னு கோகுவும் வெஜிட்டாவும் கத்துறாங்க. யாரும் கவலைப்படாதீங்க, இது ஒரு சாதாரணமான ஃபுட்டு தான்னு மோரோ சொல்கிறாரு. அதாவது எல்லா லிவிங் பீயிங்ஸும் எனக்கு சாப்பாடு தான்னு மோரோ நினைக்கிறாரு. இந்த குட்டி நமைக்கியன் பேர் எஸ்காவா. அவரை காணும்னு நமைக்கியன் குரூப் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மோரோ அந்த எஸ்காவுடைய கழுத்தை நெரிக்க ட்ரை பண்ணுறான். கோகு கத்துறாரு. அப்போவும் அவன் விடுற மாதிரி இல்லை. இதனால் கடுப்பான வெஜிட்டா மோரோ மேலேயே ஒரு கிக்கை விடுறாரு. அப்போன்னு பார்த்து அந்த நமைக்கியன் எல்டர் அங்கே வர எஸ்காவை வெஜிட்டா அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. இதை பார்த்த மோரோ, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என்னுடைய சாப்பாடை தப்பிக்க விட்டுருப்ப, உன்னை சும்மாவே விடமாட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு வெஜிட்டா, கடந்த காலத்தில் இந்த நமைக்கியன்ஸ்க்கு நான் நிறைய தொல்லையை கொடுத்துட்டேன், ஆனால் இப்போது அப்படி நடக்க நான் விடமாட்டேன். அப்புறம் அவங்க உன்னுடைய ஃபுட் இல்லை, அவங்களும் லிவிங் பீன்ஸ் தான். ஏ கோகு, எனக்கு இவனை சுத்தமாக பிடிக்கல, அதனால் இவனை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு வெஜிட்டா சொல்கிறாரு. இவனை பற்றி நமக்கு பெருசாக தெரியாது, ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இருன்னு கோகு சொல்கிறாரு. உடனே வெஜிட்டா மோரோவை பார்த்து, நீ பெரிய மேஜிக்காரனாமே, முடிஞ்சால் அதை என்கிட்ட காட்டுன்னு சொல்கிறாரு. அதுக்கு மோரோ, உன்னுடைய முட்டாள்தனத்தால் தான் நீ அழிய போகிறேன்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேருக்குமான ஒரு பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. வெஜிட்டா ஓங்கி ஒரு பஞ்சு வைக்க மோரோ அதிலிருந்து எஸ்கேப் ஆகிறாரு. அடுத்து மல்டிபிள் பஞ்சஸை வெஜிட்டா பண்ண அதுவும் மோரோவை ஒன்றும் பண்ணலை. உடனே ஒரு கிக்கை வெஜிட்டா விட அதிலிருந்து மோரோ எஸ்கேப் ஆகி லைட்டாக பேக் வாங்கி இருப்பார். அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு பக்கத்தில் போய் ஒளியை பார்த்துருப்பாரு நம்ம மோரோ. பட் வெஜிட்டா அங்கேயும் வந்து மோரோவை அட்டாக் பண்ணியிருப்பார். அப்போது உள்ளே இருந்த டிரைவர் வெஜிட்டாவை க்ளோஸாக பார்த்துருப்பாரு. அவருடைய ட்ரெஸ்ஸில் இருக்கிற கேலக்டிக் பேட்ரோல் லோகோவையும் பார்த்துருப்பாரு. ஃப்ரீஸா ஆர்மியிலேருந்து வெளியே வந்து இப்போ இவன் கேலக்டிக் பேட்ரோலில் சேர்ந்துட்டானான்னு ஷாக் ஆகி கேட்குறாரு. இன்னொரு பக்கம் வெஜிட்டா ஃபுல் ஃபோர்ஸில் மோரோவை அட்டாக் பண்ண வராரு. ஆனால் மோரோ அவருடைய டெலிகைனசிஸை யூஸ் பண்ணி வெஜிட்டாவை அப்படியே நசுக்கி போடுறாரு. திடீர்னு கோகு ஷாக் ஆகுறாரு. என்னையாடா அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்க, இப்போ பார்த்தீங்களாங்கிற மாதிரி மோரோ சிரிக்க வெஜிட்டா ஷாக் கொடுக்குறாரு. ஆமாம், சூப்பர் சையன் காட் ஃபார்மை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு, என்ன மோரோ இன்னொரு ரவுண்ட் போகலாமாங்கிற மாதிரி வெஜிட்டா கேட்குறாரு. உடனே மோரோ வெஜிட்டாவை அட்டாக் பண்ண போகிறாரு. ஆனால் வெஜிட்டாவுடைய ஸ்பீட் முன்ன மாதிரி இல்லாமல் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. மோரோவால் வெஜிட்டாவை பார்க்கவே முடியாத நிலமை வருது. அவ்வளோ ஸ்பீடாக வெஜிட்டா இப்போது இருக்காரு. இப்போ வெஜிட்டா பஞ்ச் வைக்கிறாரு, கிக் விடுறாரு, அது எல்லாமே கனெக்ட் ஆகுது. மோரோ செம அடி வாங்குறாரு. பட் மறுபடியும் மோரோ பேக் வாங்குறாரு. இதை பார்த்துட்டு வெஜிட்டா, இந்த கேலக்டிக் பெட்ரோல் கொடுத்த பில்டப்புக்கு நான் கூட நீ ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டராக இருப்பேன்னு நம்பிட்டேன், ஆனால் நீ ஒரு டம்மி பீஸாக இருக்க, சுத்த வேஸ்ட் நீங்கிற மாதிரி சொல்ல மோரோ கடுப்பாகிறாரு. சுற்றி இருக்கிற ட்ரீஸ் எல்லாம் பிடுங்கி வெஜிட்டா மேலே வீச வெஜிட்டா அது எல்லாத்தையும் டாச் பண்ணுறாரு. உன்னை விட பல பவர்ஃபுல் வில்லன்ஸை நாங்கள் பார்த்தாச்சு, அதனால் நீலாம் எங்களுக்கு ஒரு த்ரெட்டே இல்லைன்னு வெஜிட்டா சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. நமக்கு கேலக்டிக் பேட்ரோல் ஸ்பேஸ் ஷிப்பை காட்டுறாங்க.
அங்கே ஜாக்கோ, கோகு வெஜிடா போய் ரொம்ப நேரம் ஆகுது, நம்மளும் உடனே அங்கே போவோமான்னு கேட்க, அதுக்கு மெரூஸ், இல்லை வேண்டாம், நம்ம உடனே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகணும், எல்லாத்தையும் விட பூ தான் நமக்கு முக்கியம், அவனை சாக்ரிஃபைஸ் பண்ண நான் விரும்பலைன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜாக்கோ, ஏன் மெரூஸ் இப்படி சொல்கிறேன், அவங்க முன்னே இருந்ததை விட இப்போது செம பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அப்படி இருந்தும் அவங்க மோரோ கிட்ட தோப்பாங்கன்னு நீ நம்புறியான்னு கேட்க, அதுக்கு மெரூஸ், அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக வேணா இருக்கட்டும், ஒன்றை மட்டும் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன், கோகு வெஜிடாவால் மோரோவை பீட் பண்ண முடியாதுன்னு மெரூஸ் சொல்ல, நமக்கு காட்சிகள் வெஜிடா மோரோவுடைய ஃபைட் சீனுக்கு மாறுது. அங்கே மோரோ அவருடைய க்ளோக்கை வீசி எறிகிறாரு. இப்போ வாடா பார்த்துக்கலாம்ங்கிற மாதிரி சொல்கிறாரு. மோரோவோட புது ஃபார்மை பார்த்த வெஜிடா, ஓஹோ, நீ ஏதோ நிறைய பவர்ஸை ஹோல்ட் பேக் பண்ணி வச்சிருக்க போலியே, சொல்லு அது என்ன பவர்ஸ்ன்னு கேட்குறாரு. ஒரு பக்கம் கோகு, உன்னால் லைஃப் எனர்ஜியை அப்சர்வ் பண்ண முடியும்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த நமைக்கின் கின் மேலே நீ அந்த டெக்னிக்கை தான் யூஸ் பண்ண வந்தியான்னு கேட்குறாரு. இதை கேட்ட மோரோ, பரவாயில்லையே, நீங்கள் முழு முட்டாள் இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்கன்னு சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. ஜாக்கோ, மெரூஸ் மோரோ பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எனர்ஜி அப்சார்பர் டெக்னிக்கை தான் நீ ரொம்ப டேஞ்சரஸ்னு சொன்னியான்னு ஜாக்கோ கேட்குறாரு. அதுக்கு மெரூஸ், ஆமாம், அவன் இந்த பிளானட்டை டெவலப் பண்ணுறதை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த டெக்னிக் இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, மோரோவுடைய ரெக்கார்ட்ஸில் என்ன போட்டிருக்குன்னா, அவனால் மொத்த பிளானட்டையுமே ட்ரெயின் பண்ணி மேசிவ் எனர்ஜியாக எடுக்க முடியுமா, அதை அவன் பேட்டிலில் சர்வசாதாரணமாகவும் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. கட் பண்ணால் நமக்கு வெஜிடா மோரோ ஃபைட்டை காட்டுறாங்க. மோரோ ஒரு மூவை பண்ண அந்த பிளானட்டில் இருக்கிற பூமி வெடித்து உள்ளேருந்து லாவாலாம் வெளியே வருது. இது என்ன புது டெக்னிக்னு வெஜிடா ஷாக் ஆகி கேட்க, அவர் மேலேயே அப்படியே அந்த லாவா படுது. வெஜிடாவுடைய வெஸ்ட் இதில் எரிஞ்சு போச்சு. இதை பார்த்துட்டு கோகுவே ஷாக் ஆகிறாரு. உடனே மோரோ பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ நான் பண்ணுற இந்த பவர்ஃபுல் அட்டாக்ஸுக்கு நான் இந்த பிளானட்டோடைய எனர்ஜியை தான் யூஸ் பண்ணுறேன், இந்த மொத்த பிளானட்டையே நான் பேட்டிலுக்கு யூஸ் பண்ணிப்பேன், சும்மா சொல்லக்கூடாது, இந்த பிளானட்டில் லைஃப் ஃபார்ம்ஸ் ஏகப்பட்டது இருக்குன்னு மோரோ சொல்கிறாரு. ஒரு பக்கம் தரையெல்லாம் வெடிக்குது. வெஜிடா இப்படியும் அப்படியும் ஓடி எஸ்கேப் ஆக பார்க்குறாரு. மோரோ அந்த லாவாவை மேனிப்புலேட் பண்ண அது அப்படியே வெடிக்குது. மறுபடியும் வெஜிடா நல்லாவே எரிஞ்சிட்டாரு. இதனால் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு வெஜிடா வானத்தில் இப்போது பறந்துக்கிட்டு இருக்காரு. இப்படி பறந்து தான் இவன் கூட சண்டை போடணும் போலேன்னு வெஜிடா சொல்லிட்டு இருக்க, கோகு, வெஜிடா உன் பின்னாடி பாருன்னு கத்துறாரு. பார்த்தா அந்த லாவாலாம் அப்படியே ஒரு சுனாமி மாதிரி எழும்பி வருது. வெஜிடா அதிலிருந்து எப்படியோ தப்பிச்சிட்டாரு. பட் அந்த மொத்த இடமும் அப்படியே எரிஞ்சி சாம்பலாக போச்சு. வெஜிடா ஹைட் ஆகி மோரோ எதிர்பார்க்காத நேரத்தில் அவரை அட்டாக் பண்ண வராரு. பட் மோரோ அந்த லாவாவை அப்படியே ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணுறாரு. இதனால் வெஜிடாக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. நீ எடுக்கிற முயற்சி எல்லாம் வேஸ்ட் வெஜிடா, ஏன் மேலே உன்னுடைய விரல் கூட படாதுன்னு மோரோ சொல்கிறாரு. திடீர்னு மோரோ வெஜிடாவை அவருடைய லாவாவை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு. வெஜிடா பயந்து போய் பேக் அடிக்கிறாரு. இது எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்த கோகு, வெஜிடா வழியை விடு, இவனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. இதை பார்த்து வெஜிடா ஷாக் ஆகுறாரு. இவ்வளோ நேரம் வெஜிடா ஆட்டத்தை காட்டினாரு. இப்போது கோகுவுடைய ஆட்டம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஃபைட்டில் கோகு ஜெயிப்பாரா இல்லை மோரோ ஜெயிப்பாரா? வெஜிடாவாலேயே இவரை பீட் பண்ண முடியாதப்போ கோகு என்ன பண்ண போகிறாருங்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஃபைட்டில் மோரோ ஜெயிப்பாரா கோகு ஜெயிப்பாரான்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் ஓட் பண்ணிடுங்க.